உங்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் சிஎம்டினா என்ன, டிடிசிபினா என்ன அப்படின்றத ஃபுல் மெசேஜோட மொத்த தகவலோட நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதை வச்சு தான் ஒரு சேல் டீடு, அதாவது சுத்த விக்கிரய பத்திரம் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய அந்த பத்திரத்தை எப்படி ரைட்டர்ஸ் தயார் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இந்த ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்றதுனால. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் டிடிசிபி சிஎம்டி அப்ரூவ்டுக்கு உண்டான ஒரு சுத்த விக்கிரய பத்திரத்தை எப்படி ரைட்டர்ஸ் தயார் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இதில் ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். மேலே பாருங்கள். சுத்த விக்கிரய பத்திரம் அப்படின்னா சேல் டீட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு ஃபார்மேட்டு நான் இங்கே காமிக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு. இத்தனையாம் வருடம், இத்தனாம் மாதம், இத்தனாம் தேதி, அதுக்கப்புறம் விலாசம், தென் அந்த விலாசத்தில் வதிக்கக்கூடிய அவர்களின் சுமார் டேஷ் வயதுள்ள திரு அடையாள அட்டையன், தென் கைபேசி எண், அவர்களுக்கு டேஷ் விலாசத்தில் வசிக்கும் திரு அவர்களின் மகன் சுமார் வயதுள்ள அடையாள அட்டையன், கைபேசி எண் அதே தான். தென் அதுக்கப்புறம் ஆகிய நான் அடியர்கண்ட சாட்சிகளின் முன்னிலையில் மனப்பூர்வமாய் சம்மதித்து எழுதி கொடுத்த காளிமனை சுத்த விக்கிரய பத்திரம் என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்குது. சரிங்களா? இதன் கீழ் சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள டேஷ் மாவட்டம் டேஷ் சொத்தானது நான் எனது சொந்த வருவாய் மற்றும் சேமிப்பை கொண்டு டேஷ் தேதியிட்ட டேஷ் சார் பதிவக 1 புத்தக ஆவண எண், அந்த ஆவண எண் வருடம் மூலம் கிரயம் பெற்று அது முதல் எந்த விதமான வில்லங்கத்திற்கும் உட்படுத்தாமல் சர்க்கார் வரி பாக்கியோ வகையாராக்கள் செலுத்தி கொண்டு என்னுடைய சொந்த அனுபவத்திலும் சுவாதனத்திலும் சகல சர்வ சுதந்திர பாத்தியங்களுடனும் சகல உரிமைகளுடனும் ஆண்டு அனுபவித்து வருகிறேன். முதல் பேஜுக்கு வாங்குபவர் கையெழுத்து, விற்பவர் கையெழுத்து. சரியா? மேலே அந்த பாண்டு பத்திரத்தோடைய ஸ்பேஸ் சூத்திரம். ஓகேவா? எவ்வளோ ரூபாவோ அதுக்கு கீழே சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்ட சொத்தை நாளது தேதியில் என்னுடைய குடும்ப செலவிற்காகவும் எனது குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் வேண்டி தங்களுக்கு விக்கிரயம் செய்வதாய் முடிவு செய்து தாங்களும் கிரயம் பெற பூரண சம்மதம் தெரிவித்து கிரயம் நிச்சயத்த ரூபாய் டேஷும் எழுத்தாலும் மட்டும் இந்த ரூபாய் டேஷும் எழுத்தால் அதுக்கப்புறம் மட்டும் நான் ஏற்கனவே கீழ்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் தங்களிடமிருந்து ரொக்கமாய் பெற்று கொண்டபடியால் இன்றே கீழே சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்ட சொத்தை தங்களுக்கு கிரயம் செய்து சுவாதீன ஒப்படைத்து விட்டேன். இன்று முதற்கொண்டு தாங்கள் கீழே சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்ட சொத்தை கைப்பற்றி தங்கள் புத்திர பௌத்திர பாரம்பரியமாய் வித்தொத்தி தானாதி வினுமிய விக்கிரயங்களுக்கு யோகியமாய் என்றைக்கும் சுத்த விக்கிரய வாசக சரத்துப்படிக்கு சகல சர்வ சுதந்திர பாத்தியங்களுடனும் சகல உரிமைகளுடனும் ஆண்டு அனுபவித்து கொள்ள வேண்டியதே. கீழே சொத்து விவரங்கள் விவரிக்கப்பட்ட சொத்தின் மீது எந்தவிதமான அடமானமோ பின்தொடர்ச்சியோ சர்க்கார் பாக்கியோ உயில் தாவா வாரிசு தாவா மைனர் வழக்கு கோர்ட்டு அட்டாச்மெண்ட்டு செக்யூரிட்டி கொலட்ரல் குத்தகை நில ஆர்ஜிதம் போன்ற எந்தவிதமான வில்லங்கமும் கிடையாது என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். அப்படி பின்னிட்டு கீழ்கண்ட சொத்தில் ஏதேனும் வில்லங்கம் இருப்பதாக தெரிய வந்தாள். அப்படி பின்னிட்டு கீழ்கண்ட சொத்தில் ஏதேனும் வில்லங்கம் இருப்பதாக தெரிய வந்தால் அதை என்னுடைய சொந்த செலவாலும் பொறுப்பாலும் எனது இதர சொத்தாலும் தீர்த்து கொடுக்கவும் கிரயம் பொறுத்து பிழைத்திருத்தல் ஆவணம் அல்லது வேறு துணை ஆவணங்கள் எழுத தேவை ஏற்படின் தங்களது செலவில் எழுதித்தர சம்மதிக்கிறேன்.
இந்த பேஜுக்கு இந்த பக்கத்துக்கும் அடுத்த ஷீட்டுக்கு வாங்குபவர் விற்பவர் கையொப்பம் போடணும். சரியா? அதுக்கப்புறம் கீழ்கண்ட சொத்திற்கான வரி வகையறாக்களை இன்றும் தேதி வரையில் பாக்கி இல்லாமல் செலுத்திவிட்டேன். அப்படி ஏதேனும் என்னால் கட்ட வேண்டிய நிலுவை பாக்கி ஏற்பட்டால் அவற்றை எனது சொந்த செலவில் செலுத்திவிடுகிறேன். இன்று முதற்கொண்டு சொத்திற்கான பட்டாவை தங்கள் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்து கொண்டு சர்க்கார் வரி வகையறாக்களை தங்கள் பெயரில் செலுத்தி வர வேண்டியதே. இந்த சொத்துக்கு ஆதரவாக என்னுடைய பெயரால் கிரயம் பெற்ற டேஷ் நம்பர் கிரய பத்திரம் மற்றும் இதர பதிவுறுக்களை அசலில் தங்கள் வசம் கொடுத்துள்ளேன். தங்களுக்கு கிரயம் செய்யும் கீழே சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்ட சொத்தின் மீது இனிமேல் எனக்கோ எனது பின்னிட்டு வரும் வாரிசுகளுக்கோ எந்தவிதமான உரிமை அக்குப்பாத்தியம் பின்தொடர்ச்சி ஏதும் கிடையாது என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இந்தப்படிக்கு நாம் இருவரும் அடியிற்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் மனப்பூர்வமாய் சம்மதித்து எழுதி கொள்ளும் சுத்த விக்கிரய பத்திரம் என்று அந்த பத்திரத்தில் கூறப்பட்டிருக்கும். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா டேஷ் தலைமை பதிவு மாவட்டம் டேஷ் சார் பதிவு வட்டம் டேஷ் வட்டம் டேஷ் பட்டா எண் டேஷ் எல் சர்வே எண்கள். ஒரு சர்வே நம்பர் இருந்தால் ஒரு சர்வே நம்பரு, இல்லை 4 சர்வேனா 4 சர்வே நம்பரு, 10 சர்வே நம்பரும் சேர்த்து ஒருத்தர்கிட்ட சொத்து இருக்குது. அதில் ஒரு பகுதி மட்டும் நம்ம தனியாக வாங்குறோன்னா அத்தனை சர்வே நம்பர் அதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிரியும் அது. சரியா? சர்வே எண்கள் டேஷில் அடங்கிய நிலங்களுக்கு அந்த இடத்துடைய அந்த நீங்கள் வாங்குகிற அந்த காலிமனையோ இல்லை வீடோ உள்ள இடத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, நகரா இல்லை ஊர் பேரா என்னவோ அதை என்ன பெயர் வைத்து, சப்போஸ் சிஎம்டி அப்ரூவ்டாக இருந்தால் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அல்லது நகர ஊரமைப்பு இயக்ககம் அமாக இருந்தால் டிடிசிபி டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அங்கீகாரம் எண். அந்த அங்கீகாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் சிஎம்டி அப்ரூவ்னா சிஎம்டி அப்ரூவ்டு எண், டிடிசிபி அப்ரூவ்டுனா டிடிசிபி அப்ரூவ்டு எண். இதை நான் எக்ஸாம்பிளுக்காக உதாரணத்துக்கு கொடுத்துருக்குறேன். இந்த ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணக்கூடாது. இதில் ஏதாவது ஒன்று என்ன அப்ரூவ்டில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த அப்ரூவ்டு நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அது இன்றைக்கி என்னைக்கு டேட்டில் அப்ரூவ்டு வாங்கலாம் அது இருக்கும். தென் ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன இயர் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரின் படி ஆணையர் டேஷ் ஊராட்சி ஒன்றியம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவில் சர்வே எண் டேஷில் அடங்கிய மனை எண்ணில் வடக்கு பக்கமாக, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3600 சதுரடி காலிமனை மட்டும் இந்த கிரய பத்திரத்தில் அடங்கிய சொத்தாகும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விவரம் ஸ்க்ரீனில் பாருங்கள். வாங்குபவர் விற்பவர் எங்கே வரணும்? அதை மேலே வரணும். சரிங்களா? பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் மேலே ஏற்றிட்டேன்னா அது இப்போ தெரியுதா? இந்த பேஜில் வாங்குபவர் இப்போ அங்கே கையெழுத்து போடணும். அடுத்த பேஜ். இங்கே இதற்கு 4 எல்லைகள் விவரம்: வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சரியா? வடக்கில் மனையன் எந்த மிகுதி, அதாவது நீங்கள் 3600 சதுரடி மட்டும்தான் வாங்குறீங்க. அது ஒரு 5000 சதுரடியாக இருக்கலாம். அங்கே நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மனை எண்ணை நீங்கள் பிரித்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்போ மிகுதி மனைன்னு போடுவாங்க. சரியா? 4016 மிகுதி மனை அதில் உள்ள ஒரு பகுதி. தெற்கில் மனையன் 5018 அண்ட் 5019, கிழக்கில் மனையன் 4056, மேற்கில் பொது பாதை அமையும். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி தான் அதனுடைய பத்திரத்தினுடைய விவரம் உள்ள அடங்கி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதன் மத்தியில் வடக்கு பக்கம் 60 அடிகள், தெற்கு பக்கம் 60 அடிகள், கிழக்கு பக்கம் 60 அடிகள், மேற்கு பக்கம் 60 அடிகள். நீங்கள் இதை எப்படி கணக்கிடணும் அப்படின்னா 60 அடி 60 × 60 போட்டு பெருக்குனீங்கன்னா நீங்கள் டோட்டல் பார்த்தீங்கன்னா 3600 அடி சதுரடி வரும். சரியா? ஆக இதற்கு மொத்தம் 3600 சதுரடி. இது இது தப்பு. ஆக்சுவலி இதுக்கு சதுர மீட்டர் வேறு வரும். சரியா? இதை நீங்கள் பார்த்துடாதீங்க. இதை பார்த்து இதை எழுத வேண்டாம். இதுக்கு
3600 சதுர அடிக்கு சதுர மீட்டர் எவ்வளோன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு காட்டிடும். உள்ள காளிமனை மற்றும் கிரயம். மேற்படி சொத்து டேஷ் எல்லைக்குட்பட்டது. அதாவது அந்த நகர் சொன்னோம் இல்லையா, அது எந்த நகருக்குள்ள அடங்குனது. மேற்படி சொத்தின் தற்கால மார்க்கெட் மதிப்பு ரூபாய் 14,40,000. வாங்குபவர் விற்பவர். தென் சாட்சிகள் 2 பேர் இங்கே போனால் விற்பவர் இங்கே கையெழுத்து போடுவார் ரைட் சைடில். சரியா? இந்த 14,400,000 ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்காக உதாரணத்துக்காக நான் போட்டிருக்கிறேன். 400 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுனா 3600 சதுர அடிக்கு 14,40,000 ரூபாய் வருது. சரியா? இதுதான் அதனுடைய முழு விவரம். தயவு செஞ்சு இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே இன்னும் நுணுக்கமான வேலைகள்லாம் பல இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் கட்டாயம் நான் உங்களுக்கு வெளியிடுறேன். தயவு செஞ்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ உங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதுக்கு எப்படி நம்ம இதை வாங்கணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, சப்போஸ் இஎம்ஐ பேஸ் பண்ணி வாங்கினா அதுக்கு எப்படி கணக்கு போடுறது, அதில் என்னென்னலாம் செலவு இருக்குது, அதுக்கப்புறம் பட்டா எப்படி வாங்குறது, சிட்டா எப்படி வாங்குறது, அடங்கல் எப்படி வாங்குறது, யாரை போய் பார்க்குறது, எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, இந்த முழு விவரத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் உங்கள் கேபிஎன் மீடியா சார்பாக உங்கள் கேபிஎன். நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.